ஓம் சிவமயம். அட்டாங்க யோகம். யோகம் என்ற சொல் ஒன்று சேர்தல் என்னும் பொருளையுடையது. ஆன்மா தன்னால் அறிந்து வழிபடப் பெறும் கடவுளுடன் தான் அவன் என்னும் வேறுபாடின்றி ஒன்றுபட்டிருப்பதே யோகம் எனப்படுகின்றது. யோகம் சித்த விருத்தியை தடை செய்வது என பதஞ்சலி யோக சூத்திரம் கூறும். யோக சித்த விருத்தி நிரோத, இது நூலின் முதல் சூத்திரம். சித்த விருத்தி நிரோதம் என்பது யோகத்தின் பயன்களுள் ஒன்று. சித்த விருத்தி சித்தத்தின் விரிவு. சித்தம் என்னும் அந்தக்கரணம் புற விடயங்களை நோக்கி ஓடுதல், அவ்விடயங்களை பற்றி எடுத்து மனத்திற்கு கொடுத்தல், மனம் அவற்றின் மேல் ஐயப்பட்டு நிற்றல், ஆங்காரம் அவ் ஐயத்தை நீக்க முனைதல், புத்தி அவற்றை இன்னது என நிச்சயித்து ஆன்மாவுக்கு அனுபவமாக்குதல், ஆன்மா சுகம் அல்லது துக்கம் அல்லது மோகம் என்பவற்றுள் ஒன்றை அனுபவித்தல் என்னும் அனைத்தும் இந்த சித்த விருத்தி என்ற தொடரில் அடங்கும். தான் என்பது ஆன்மா, அவன் என்பது இறைவன். ஒன்றுபடுதல் என்பது ஆன்ம அறிவு இறைவனுடைய அறிவில் அடங்கி பிரிப்பின்றி இருத்தல். யோக நெறிகள் பல வகையாக கூறப்படும். அட்டாங்க யோகம் என்பது யோகத்தின் 8 அங்கம் என்னும் பொருளையுடையது. அட்ட என்றால் 8, அங்கம் என்றால் உறுப்பு. எவ்வகையான யோகத்திற்கும் இவை 8ம் இன்றியமையாதன. 8 உறுப்புகளாவன யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்பன. அட்டாங்க யோக நெறிக்கு மூல நூலாக இருப்பது பதஞ்சலி முனிவர் இயற்றிய பதஞ்சலி யோக சூத்திரம் என்னும் நூல். இந்நெறி பாரத நாட்டின் வைதிக தரிசனங்கள் 6னுள் ஒன்றாக இடம்பெற்று உள்ளது. வைதிக தரிசனங்கள் 6 எவை என்றால் சாங்கியம், யோகம், நியாயம், வைசேடிகம், பூர்வ மீமாஞ்சை, உத்தர மீமாஞ்சை என்பனவாகும். தமிழில் அட்டாங்க யோகம் பற்றி திருமந்திரம் 3ஆம் தந்திரத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. அந்த திருமந்திர 3ஆம் தந்திரத்தை ஆதாரமாக கொண்டு இப்பொழுது நாம் சில செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். 1. இயமம். அறநூல்களில் மனிதன் செய்யத்தகாத செயல்கள் என கூறப்பட்டவற்றை செய்யாது இருத்தல். இதனை விலக்கியன ஒழிதல் எனச் சுருக்கமாக கூறுவர். அவற்றுள் சில கொலை செய்தல், பொய் கூறுதல், களவு செய்தல், கள்ளுண்ணுதல், அளவுக்கு அதிகமாக உணவு உண்ணுதல், பிறருக்கு கொடுக்காமல் தானே உண்ணுதல், வரையறையின்றி காம நுகர்ச்சியில் ஈடுபடுதல் போல்வன. இவற்றை தவிர்த்தால் உடம்பும் மனமும் குணமும் தூய்மையடையும். 2. நியமம். அறநூல்களில் மனிதன் செய்யத்தக்கவை என கூறப்பட்டவற்றை செய்தல். இதனை விதித்தன செய்தல் எனச் சுருக்கமாக கூறுவர். விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழிதலும் உடையவரே அறநெறியில் வாழ்பவர் எனப்படுவர். மேலே இயமத்துக்கு கூறப்பட்டவற்றுக்கு எதிரானவற்றை செய்தலே நியமம் எனப்படும். அவற்றுள் சில வருமாறு: பிற உயிர்களிடத்து இரக்கமுடையவனாக, ஜீவகாருண்யம் உடையவனாக இருத்தல், உண்மை பேசுதல், பிறர் பொருளை பாதுகாத்தல், அளவாக உண்ணுதல், இல்லை என இறந்து வருபவர்க்கு தன்னிடத்தில் உள்ளவற்றை கொடுத்தல்,
காம நுகர்ச்சியில் மனம் செலுத்தாமல் இருத்தல் போல்வன. இவற்றுடன் தவம் செய்தலாவது பிறருக்கு தீங்கு செய்யாதிருத்தலும் தனக்கு வரும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதலுமாம். ஜெபம் செய்தல், தோத்திரம் செய்தல், பூசை செய்தல், ஆன்மீக விடயங்களில் மனத்தை செலுத்துதல், விரதம் இருத்தல், முக்கியமான நாட்களில் பட்டினி இருந்து வழிபடுதல், தத்துவ ஞான நூல்களை கேட்டும் கற்றும் பயிற்சி பெறுதல், வேள்வி செய்து இறைவனை வழிபடுதல், எப்போதும் நற்பண்பும் நல் ஒழுக்கமும் காரணமாக மனமகிழ்ச்சியுடன் இருத்தல் முதலியன. அடுத்ததாக 3ஆவதாக ஆசனம். வழிபாடு, தியானம் முதலியவற்றை உட்கார்ந்திருந்தே செய்தல் வேண்டும். அதன் பொருட்டு உட்கார்ந்திருக்கும் முறையே ஆசனம் எனப்படும். இப்பொழுது உடற்பயிற்சி முறைக்கு ஆசனம் என பெயர் வழங்குகின்றது. ஆசனங்களுள் பத்மாசனம் என்பதே எல்லாவற்றுக்கும் கொள்ளப்படுவது. பத்மாசனத்திலும் உட்கார்ந்திருக்க இயலாதவர்கள் எப்படி உட்கார்ந்திருந்தால் உடம்புக்கு சிரமம் இல்லாமலும் வழிபாட்டில் கிரியைகள் செய்வதற்கு எளிதாகவும் இருக்குமோ அவ்வாறு உட்கார்ந்து செய்யலாம். இதனை சுகாசனம் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது சம்மணம் இட்டு உட்கார்ந்து கொள்ளுதல் என்று உலக வழக்கில் சொல்லப்படுவது சுகாசனமே. ஜெபம், தியானம் முதலியன செய்யும் பொழுது காலை பத்மாசனமாக கூட்டி முதுகந்தண்டு வளையாமல் நேரே நிற்குமாறு நிமிர்ந்து தலையும் கோணுதல், குனிதல் முதலியன இன்றி செம்மையாக உட்கார்ந்து செய்தல் வேண்டும். இவ்வாசனங்களில் மேலே கூறிய பத்மாசனம் அன்றி ஸ்வஸ்திகாசனம், பத்ராசனம், குக்குடாசனம், சிங்காசனம், வீராசனம், வஜ்ராசனம் முதலிய பல வகை உண்டு. சில கிரியைகளை சில ஆசனங்களில் அமர்ந்து கொண்டுதான் செய்தல் வேண்டும். அதனை அக்கிரியைகளை செய்விக்கும் குரு சொல்லித் தருவார். அடுத்ததாக 4ஆவதாக பிராணாயாமம். மேலே கூறிய உறுப்புக்கள் 3ம் பொது உலகியலுக்கும் உரியது. இப்பொழுது கூறப்போகும் பிராணாயாமம் முதலிய 5மே யோகத்துக்கு சிறப்பாக கொள்ளப்படும். யோக நெறியில் 5 அவத்தை கூறுபவர்கள் இவற்றை முறையே பிராணாயாமம் என்பது யோகத்தில் சாக்கிரம், பிரத்யாகாரம் என்பது யோகத்தில் சொப்பனம், தாரணை என்பது யோகத்தில் சுளுத்தி, தியானம் என்பது யோகத்தில் துரியம், சமாதி என்பது யோகத்தில் துரியாதீதம் என பகுத்து கூறுவர். அதென்ன 5 அவத்தை? அவத்தை என்றால் நிலை. யோகத்தில் சாக்கிரம் என்பதற்கு பிராணாயாமத்தை மட்டும் கொள்ளாமல் இயமம் முதலிய 3ஐயும் சேர்த்து கூறுதலும் உண்டு. பிராண கூட்டல் ஆயாமம் என்பது பிராணாயாமம் என்று ஆகும். அதாவது பிராணனை அடக்குதல் என்பது பொருள். பிராணன் என்பது பிராணவாயுவை குறிக்கும். பிராணன் என்பது மூச்சு காற்றினை குறிப்பது அன்று, பிராண சக்தியை குறிப்பது. பிராண சக்தியை கட்டுப்படுத்தி அடக்குதலே பிராணாயாமம் என்பர் சுவாமி விவேகானந்தர். பிராணசக்தி என்பது ஒவ்வொரு ஆன்மாவின் உடம்பிலும் இயங்கு சக்தியாக உள்ளது. இச்சக்தி பிரபஞ்சத்திலும் வியாபித்துள்ளது. இச்சக்தியினாலேயே பிரபஞ்ச தோற்றம், நிலை, ஒடுக்கம் ஆகியன நிகழ்கின்றன. மனிதன் தன்னிடத்துள்ள பிராணசக்தியை கட்டுப்படுத்தி இயக்க பழகினால் பிரபஞ்சத்தில் உள்ள பிராணசக்தியை ஆளும் வல்லமையை பெறுவான் என்பது விவேகானந்தர் தரும் விளக்கம். இது ராஜயோகம், அதாவது சுவாமி விவேகானந்தர் எழுதிய ராஜயோகம் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் வெளியீட்டில் உள்ளது. இந்த பிராணனை மூச்சுக்காற்று என உலக வழக்கில் கூறுவர். பிராணன் என்றால் உயிர், ஆன்மா என சிலர் கூறுவர்.
பிராணவாயு என்பது ஆன்மா அன்று. இது தத்துவ ஞானத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டிய செய்தி. தத்துவ ஞானத்தில் பயிற்சி பெறுதல் முன்னே கூறப்பட்ட நியமத்தில் அடங்கும். பிராணவாயுவை அடக்குதலாவது மூச்சுக்காற்றை வெளியே விடுதல், உள்ளே இழுத்தல் என்பவற்றை மனம் போனபடி செய்யாமல் முறை அறிந்து செய்தல். இது உடல் நலத்துக்கும் மனநலத்திற்கும் மிக இன்றியமையாதது. பிராணவாயு என்பது அண்டத்தில், அதாவது புற உலகில் இருப்பது போலவே பிண்டத்திலும் நம் உடம்பிலும் உள்ளது. ஓர் ஆன்மா தாயின் கர்ப்பத்தில் பதிந்து தத்துவ தாத்விகங்களால் ஆகிய உடல் முறையாக வளர்ச்சி அடையும் பொழுது இந்த பிராணவாயுவும் கூட்டப்படுகின்றது. பிராணவாயு தாத்விகங்கள் என்னும் கருவி கூட்டத்தில் சேர்ந்தது. தாத்விகம் என்றால் தத்துவங்களின் காரியம். தூல பூதங்கள் ஐந்தனுள் வாயு என்னும் பூதத்தின் காரியமாக இப்பிராணவாயு கருதப்படுகின்றது. இப்பிராணவாயு மூக்கு துளைக்கும் மூலாதாரத்துக்கும் இடையே நாடிகளின் வழியாக இயங்குகின்றது. பிராணவாயு இடது மூக்கு துளையிலிருந்து இடநாடி வழியாக இயங்குகின்ற பொழுது சந்திரகலை என பெயர் கோரப்படுகின்றது. வல மூக்கு துளையிலிருந்து வல நாடிகளின் வழியாக இயங்குகின்ற பொழுது பிங்கலை, அதாவது சூரியகலை என பெயர் கோரப்படுகின்றது. இடை பிங்கலை என்பன நாடிகளின் பெயர். இயல்பாக மனிதனுக்கு ஒரே நேரத்தில் 2 மூக்குத்துளைகளின் வழியாகவும் மூச்சுக்காற்று வெளியேற்றப்படுகிறது என்றும், அவ்வாறே ஒரே நேரத்தில் 2 மூக்குத்துளைகளின் வழியாகவும் உள்ளே இழுக்கப்படுகின்றது என்றும் கருதுகிறோம். இங்ஙனம் நாம் வெளியேற்றுகிறோம், உள்ளே இழுக்கிறோம் என்பது நினைப்பு மாத்திரமே. அது இயல்பாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதே உண்மை. நுணுக்கமாக பார்த்தால் ஒரே நேரத்தில் 2 மூக்குத்துளைகளின் வழியாகவும் மூச்சுக்காற்று இயங்குவது இல்லை. ஏதாவது ஒரு துளையின் வழியாகத்தான் இயங்குகின்றது எனவும் சிலர் கூறுகின்றனர். இது இயல்பாக நிகழும் சுவாசம். பிராணாயாமம் என்பது யோக நெறி. அந்த யோக நெறியினை நாம் மேற்கொள்ளும் பொழுதுதான் மூச்சுக்காற்றினை நாம் வேண்டிய வழியில் கட்டுப்படுத்தி இயக்குகின்றோம். சாதாரணமாக அந்த மூச்சுக்காற்று இயங்கிக் கொண்டிருக்கும். ஆனால் பிராணாயாமத்தின் பொழுது நாம் அந்த மூச்சுக்காற்றினை வேண்டிய வழியில் கட்டுப்படுத்தி இயக்குகின்றோம். இயல்பாக நிகழும் மூச்சுக்காற்றுக்கும் நாம் இயக்கும் மூச்சுக்காற்றுக்கும் தூரக்கணக்கு, காலக்கணக்கு என 2 வகை கணக்குகள் கூறப்படுகின்றன. மூச்சுக்காற்று இயல்பாக நிகழ்கின்ற பொழுது 12 அங்குல தூரம் வெளியேறுகிறது என்றும், இது நிச்சுவாசம் எனப்படுகிறது. திரும்ப உள்ளே வருகின்ற பொழுது 8 அங்குலம் மட்டுமே வருகிறது, இது உச்சுவாசம் எனப்படுகிறது என்றும் கணக்கிட்டுள்ளனர். இவ்விரண்டும் சேர்ந்தே சுவாசம் எனப்படுகின்றது. மேலும் இவ்வாறு ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் 4 அங்குல தூரம் இயங்கக்கூடிய காற்று வெளியில் கலந்து விடுகிறது என்றும், அதனால் நமக்கு இழப்பு ஏற்படுகிறது என்றும், அதனால் நமக்கு ஆயுள் காலம் குறைகிறது என்றும் கூறுகின்றனர். இந்த குறைவினை ஈடு செய்வதற்கு பிராணாயாமம் என்னும் யோக நெறி பயன்படுகின்றது. இந்த பிராணாயாமத்தில் முதலில் மூச்சுக்காற்றினை முழுவதும் வெளியே விடுதல் வேண்டும். பின் உள்ளே இழுத்தல். உள்ளே இழுத்தலுக்கு பூரகம் என்று பெயர். உள்ளே நிறுத்தல், இது கும்பகம் எனப்படுகின்றது. வெளியே விடுதல், இது ரேசகம் எனப்படுகிறது. என இவ்வாறு 3 நிலைகள் சொல்லப்படுகின்றன. இந்நிலைகளுக்கும் கால அளவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இவ்வியக்கம் நுரையீரல் என்னும் பகுதியிலிருந்து நிகழ்வதாக நாம் அறிகிறோம். நுரையீரல் சுருங்குதல், விரிதல் என்னும் நிகழ்வினால் இம்மூச்சுக்காற்று இயக்கம் நிகழ்கிறது.
இதற்கு மூச்சுக்குழல் இடமாக இருக்கின்றது என்று நாம் கருதுகிறோம். யோக நூல்கள் மூலாதாரம், நாபி என்னும் பகுதிகளில் இந்நிகழ்வு நிகழ்வதாகவும் இவற்றுக்கு இடமாக இருப்பன இடநாடி வலநாடி என்னும் நாடிகள் எனவும் கூறுகின்றன. முதலில் நாபியிலிருந்து மூச்சுக்காற்றினை வெளியேற்றுதல் வேண்டும். இது இயல்பாக நிகழும். சுவாசத்தின் இயக்கம் போலவே மூக்கின் 2 துளைகளின் வழியாகவும் செய்யலாம். பின்னர் இடநாடியின் வழியாக பிராணனை 16 மாத்திரை கால அளவு உள்ளே இழுத்தல், பூரகம் செய்தல் வேண்டும். அங்கனம் உள்ளே இழுத்த பிராணனை 64 மாத்திரை காலம் நாபித்தானத்தில் நிறுத்தி, அதாவது கும்பகம் செய்தல் வேண்டும். பின்னர் அங்கனம் நிறுத்தி வைத்த பிராணனை 32 மாத்திரை காலம் வலநாடியின் வழியாக மெல்ல வெளியேற்றுதல் வேண்டும், அதாவது ரேசகம் செய்தல். தொடக்க நிலையில் கால அளவினை சற்று குறைவாகவே கொள்ளலாம். பழக இங்கு கூறிய கால அளவினை கொள்ளலாம். இங்கனம் செய்கின்ற பொழுது பிரணவ மந்திரத்தை மனத்தளவில் செபித்து கொள்ளுதல் வேண்டும். பிரணவ மந்திரத்துடன் செய்யும் பிராணாயாமமே பெரும் பயனை தரும். பூரக ரேசகங்களை சில நேரங்களில் நாடிகளை மாற்றிச் செய்வதும் உண்டு. 64 மாத்திரை காலம் கும்பகம் செய்த பிராணனில் 32 மாத்திரை காலம் ரேசகம் செய்தது போக மீதமுள்ள 32 மாத்திரை காலம் நமக்கு லாபம். இதனால் நம் ஆயுள் நீட்டிக்கும், ஆன்மாவின் சக்தி பெருகும். இயல்பாக நிகழும் பிராணவாயுவின் இயக்கத்தினால் ஏற்பட்ட இழப்பு, அதாவது நட்டம், இதனால் ஈடு செய்யப்படும். இந்த பூரக கும்பக ரேசகங்களை உடைய பிராணாயாமத்தினால் நமக்கு விளையும் நன்மைகள் மிக பல. அவற்றுள் சில வருமாறு: மனத்திற்கு நல்ல அமைதியும் தெளிவும் மகிழ்ச்சியும் உண்டாகும். செயல் செய்வதில் உற்சாகம் உண்டாகும். சோம்பல் இருக்காது. இளமைத்தன்மையை மிக்கிருக்கும். வாழ்நாள் நீட்டிக்கும். சிவபெருமானுடைய திருவருளை பெறவும் வழி கிடைக்கும். கும்பகம் செய்யப்பட்ட பிராணன் எல்லா நாடிகளிலும் பரவுவதனால் உடம்பு திடமாக இருக்கும். நரை திரைகளுடன் கூடிய முதுமை அணுகாது. உடம்பு பொலிவும் தெளிவும் உடையதாக மாறும். இப்பிராணவாயுவுடன் சிவபரம்பொருளும் நம்முடனேயே தங்கியிருப்பதை உணரலாம். இன்னும் மிக பல நன்மைகள் நூல்களில் கூறப்பட்டுள்ளன. இந்த பூரக கும்பக ரேசகங்களுக்கு மேல் செய்யத்தக்கதும் ஒன்று உண்டு. அது அங்கனம் கும்பகம் செய்த பிராணவாயுவை ரேசகம் செய்யாமல் சுழுமுனை நாடியுள் செலுத்தி கபாலம், அதாவது தலை உச்சி வரையிலும் மேலேறச் செய்தல். இது எல்லோராலும் இயலாது. தக்க குருவின் முன்னிலையில் அவருடைய வழிகாட்டுதலின்படியே பயிற்சி செய்பவர்களுக்கு மட்டுமே இது இயலும். சுழுமுனை நாடி என்பது நமது முதுகந்தண்டின் ஊடாகச் செல்வது. இந்த முதுகந்தண்டு ஒரு குழல் போல் இருக்கும். இதன் அடிப்பாகம் மூடப்பட்டிருக்கும். யோகியர்கள் கும்பகம் செய்த பிராணனால் மோதி அடைப்பினை திறந்து பிராணனை மேலேற்றுவர். இதில் வெறும் பிராணவாயு மட்டும் மேலேறுவதில்லை. இடநாடி வலநாடிகளின் வழியாய் இயங்கும் பிராணவாயுவினால் மூலாதாரத்தில் உள்ள மூலக்கனல் எனப்படும் குண்டலினி சக்தி எழுப்பப்படும். அந்த குண்டலினி சக்தியுடனே பிராணவாயுவும் பிரணவமும் ஆன்ம அறிவுமாக எல்லாம் ஒன்று சேர்ந்தே மேலேறும். அங்கனம் ஏறுகின்ற வழியில் ஆன்ம அறிவு ஆதாரத்தானங்களை, அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என முறையாக அறிந்து அந்தந்த தானங்களில் உள்ள கமலங்கள், கமலதளங்களில் உள்ள எழுத்துக்கள், மந்திரங்கள், தெய்வங்கள் என்பனவற்றை அறிந்து வழிபட்டு படிப்படியே மேலே ஏறிச் செல்லும். இம்முறையினையே ஆராதார யோகம் என்பர். புருவ மத்தி என்னும் இடத்துக்கு மேல் தலை உச்சி, அதுக்கு பேர் பிரம்மரந்திரம் எனப்படும். சுழுமுனை வழியாக மேலேறி சென்ற பிராணவாயு தலை உச்சியை முட்டி பின் மீளும் பொழுது மூக்குத்துளை வழியாகவோ அன்னத்துளை வழியாகவோ வெளியேற முயலும். அன்னத்துளை என்றால் மேல்வாயின் அடிப்பகுதி.
தொண்டை என்பர். அங்கனம் வெளியேறாதபடி அந்த அன்னத்துளையை நாவினை மடித்து அடைத்து விடுவார்கள். மூக்குத்துளைகளின் வழியாக வெளியேறாமலும் கட்டுப்படுத்தி விடுவார்கள். இதனால் புருவமத்தி, பிரம்மரந்திரம் என்னும் பகுதிகளில் உள்ள மதிமண்டலத்திலிருந்து அமுத கலைகள் பொங்கி எழுந்து வழிந்து உடம்பு முழுவதும் நிறையும். யோகியர்கள் இந்த அனுபவத்தில் திளைத்தபடியே தம்முள்ளே விளங்கும் சிவ பரம் சுடரையும் தரிசித்து தியானித்து கொண்டிருப்பார்கள். இதற்கு பெயர்தான் நிட்டை எனப்படும். இந்த நிட்டையும் பிராணாயாம பயிற்சியின் பயன் என்றே கொள்ளப்படும். பிராணாயாம பயிற்சியின்றி சுழுமுனை நாடி இயக்கம் வாய்க்காது. சுழுமுனை நாடி இயக்க பயிற்சியின்றி இந்த அமுதத்தாரை வாய்க்காது. இங்கனம் பிராணாயாமத்தின் பயனாக வாய்க்கும் ஆதார யோகம், பிரம்மரந்திர அனுபவம் என்பனவேயன்றி இவற்றுக்கும் மேலே ஒரு பயன் உண்டு. அது பிரம்மரந்திரத்துக்கும் மேலே 12 விரற்கடை அளவு தூரம் உள்ள தூபாத சாந்தக் தலத்தை ஆன்மா அடைந்து அங்கு விளங்கும் பரசிவத்துடன் ஒன்றி இருத்தலாகிய சிவயோக நிட்டை எனப்படும். அதனை விளக்குவதே பிராசாத யோகம் எனப்படுவது. இங்கனம் யோக உறுப்புகள் 8னுள் 1 எனப்படும் பிராணாயாமம் ஆதார யோகத்திற்கும் இன்றியமையாததாய் உள்ளது என்பதும், இதன்பின் கூறப்படும் பிரத்யாகாரம், தாரணை, தியானம் எனப்படும் மன அடக்கத்திற்கும் இன்றியமையாததாய் உள்ளது என்பதும் மனத்தில் இருத்தி கொள்ள வேண்டிய செய்திகளாகும். அடுத்தது 5வதாக பிரத்யாகாரம். வெளியில் உள்ள விடயங்களை நோக்கி ஓடும் மனத்தை தடுத்து அகமுகமாக்கி நாம் வழிபடும் ஒரு பொருளில் மட்டுமே நிலைத்திருக்குமாறு செய்தல் பிரத்யாகாரம் எனப்படும். மனம் என்பது ஆசைமயமாக இருக்கும். ஆதலின் அது பல பொருள்களை நோக்கி விருப்பு வெறுப்பு உடையதாய் நிற்கும். ஒன்றன் மேல் மட்டும் நிலைத்திராமல் மாறி மாறி பல பொருள்களை நோக்கி ஓடும். அதனை தடுக்க முயலும் அறிவையும் அடக்கி ஒடுக்கிவிடும். இத்தகைய வலிமையுடைய மனத்தை அருளின் துணையால் தான் அடக்குதல் இயலும். இங்கனம் மனம் அடங்கி இருந்தால் கண் திறந்திருந்தாலும் விடயங்களை நோக்காது, காதுகள் திறந்திருந்தாலும் வெளி ஒலிகள் செவியில் புகமாட்டா. இவ்வாறே 5 புலன்களும் அடங்கி நிற்கச் செய்வது இந்த பிரத்யாகாரம் என்னும் யோக உறுப்பின் பயன். இங்கனம் பிராணாயாமத்தினால் பிரத்யாகாரமும், பிரத்யாகாரத்தினால் தியானமும், தியானத்தினால் முடிந்த நிலையாகிய சமாதியும் கைகூடும். ஆதலால் பிராணாயாமம் முதலிய 5ம் ஒன்றற்கு ஒன்று காரண காரிய தொடர்ச்சி உடையனவாக இருப்பதனால் யோக அவத்தையில் இவ்5ம் முறையே சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் என்னும் 5 அவத்தைகளாக கூறப்படுகின்றன. அடுத்ததாக, அதாவது 6வதாக தாரணை. தாரணை என்றால் நாம் குறித்த ஒரு பொருளை, இங்கு ஒரு பொருள் என்றது நாம் வழிபடும் மூர்த்தியையோ ஆராதார மூர்த்திகளையோ குறிக்கும். மனம் தொடர்ச்சியாக பற்றி நிற்றல் தாரணை எனப்படும். அதாவது நாம் குறித்த ஒரு பொருளை மனம் தொடர்ச்சியாக பற்றி நிற்றல் தாரணை எனப்படும். இதனை எண்ணெய் ஒழுக்கு போல, தைல தாரை போல என்னும் உவமையால் கூறுவர். எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் எடுத்து மேலிருந்து கீழாக ஒழுகவிட்டால் அவ்வொழுக்கு பிசிறின்றி இடையூறுதலின்றி போய் துண்டு துண்டாக ஆதல் இன்றி கம்பி போல தொடர்ந்து ஒழுகிக் கொண்டிருக்கும். அவ்வாறு மனம் ஒரு பொருளை இடை அறுதலின்றி பற்றி நிற்றல் தாரணை எனப்படும். அடுத்ததாக 7வது தியானம்.
தியானம் என்ற சொல்லை அனைவரும் அறிவர். தியானித்தல், நினைத்தல் அல்லது வழிபடுதல் என பொருள்படும். இங்கே வழிபடப்படுகின்ற பொருளின் பெயரோடு சார்த்தி தியானம் என்ற சொல் வழங்கப்படும். இத்தியானத்துள் சிவ தியானமே மிகச்சிறந்தது என்பர். இந்த தியானத்தின் பயன் புறக்கரணங்களே அன்றி அகக்கரணங்களும் ஒடுங்குதல். அதென்ன புறக்கரணங்கள்? ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள். அகக்கரணங்கள் சித்தம், ஆங்காரம், புத்தி என்பவை. இவையெல்லாம் ஒடுங்குதல் தான் தியானம். மனம் ஒடுங்குதல் பிரத்யாகாரத்திலேயே கூறப்பட்டு விட்டது. மனம் புற விடயங்களை நோக்கி ஓடுவதை கட்டுப்படுத்தினாலும் அம்மனம் முன்னமே அனுபவித்து வாசனை அளவாக புத்தியில் பதிந்து கிடக்கும் விடய அனுபவங்களை மீண்டும் புதிதாக பற்ற முயலும். அங்கனம் முயலும் முயற்சியும் இந்த தியானத்தினால் ஒடுங்கும். இங்கு ஆராதாரத்தானங்களுள் இறுதியில் வைத்து எண்ணப்படுகின்ற ஆக்ஞை, அதாவது புருவ நடு என்னும் தானத்தில் சுடர்விட்டு விளங்கும் சோதிமயமான சிவ பரம்பொருளை தியானித்தலே சிறப்புடையது. இதன் பொருட்டு நயனம் இரண்டும், நயனம் என்றால் கண்கள், அந்த கண்கள் இரண்டும் நாசி நுனியையே நோக்குமாறு இருந்து, இது ஆசன வகையை சார்ந்தது. அவ்வாறு இருந்து பயிற்சி பெறுதல் வேண்டும். இப்பயிற்சியின் பயனாய் புருவ மத்தியில் தியானிக்கின்ற தியானம் கைகூடும். இந்த தியானத்தின் பயனாய் உள்ளே மணி ஓசை முதலான 10 வகையான ஓசைகள் கேட்கும் என்பர். அதென்ன 10 வகையான ஓசை? மணி ஓசை, கடலோசை, யானை பிளிரும் ஓசை, குழலோசை, மேகத்தில் தோன்றும் முழக்கம், வண்டு பாடும் ஒலி, அதாவது பெண் வண்டின் பாடும் ஒலி, தும்பி பாடும் ஒலி. இங்கே தும்பி என்று குறிக்கப்படுவது இந்த ஆண் வண்டின் பெயர். வண்டு பாடும் ஒலி, தும்பி பாடும் ஒலி. வண்டு என்பது பெண் வண்டின் ஒலி, தும்பி பாடும் ஒலி என்பது ஆண் வண்டின் ஒலி. சங்கின் முழக்கம், முரசின் முழக்கம், யாழ் ஓசை என்பன. இப்படி 10 வகையான ஓசை கேட்கும் என்று திருமந்திரம் 3ஆம் தந்திரத்தில் தியானம் என்ற தலைப்பில் உள்ள 9வது பாடல் விளக்குகிறது. அப்போ உலக வழக்கில் வண்டின் வடிவம் வேறு, தும்பியின் வடிவம் வேறு என்ற அடையாளம் காட்டப்படுகிறது. ஆனால் இங்கு வண்டு, தும்பி என்பன பெண் வண்டையும் ஆண் வண்டினையும் குறிக்கிறது. இப்படி 10 வகையான ஓசைகள் கேட்கும் தியானத்தின் பயனாய். இதுவே யோகத்தின் பயன் என கருதி நின்று விடுதல் கூடாது. மேலும் மேலும் முயன்று ஒளிமயமான என்றால் அருவுருவம் அல்லது உருவமுடையதான சிவபரம்பொருளை தரிசித்தலே உண்மை பயனாகும். இங்கனம் ஒலி கேட்கப்படுதலே அன்றி பல வகையான ஒளிகள் என்றால் தீப ஒளி, உலக வழக்கில் சொல்லப்படுகின்ற மத்தாப்பு ஒளி போன்ற ஒளிகளும் காட்சிப்படும். அந்த தியானம் கைகூடினால் திருமந்திரம் என்ன சொல்கிறது? 10 வகையான ஒலிகள் புருவ மத்தியை அதாவது 2 கண்களும் நாசி நுனியை நோக்குமாறு இருந்து பயிற்சி பெறும் பொழுது புருவ மத்தியில் தியானிக்கிற அந்த தியானம் கைகூடுகிறது. இந்த தியானத்தின் பயனாய் 10 வகையான ஓசைகளும் ஒளிகளும் புலப்படும், உணர முடியும், காட்சிப்படும். இந்த காட்சியை பெறுதலே புறக்கரணங்களும் அடங்கி அகக்கரணங்களும் அடங்கி அருளின் துணை கொண்டு அறிவால் தியானித்தலின் பயன் என கருதி அங்கேயும் நின்று விடுதல் கூடாது. அடுத்தது சமாதி நிலைக்கு செல்ல வேண்டும்.
அட்டாங்க யோகத்தில் 8வது நிலை சமாதி. மேலே தியானத்தில் காட்சிப்பட்ட பொருளோடு நம் அறிவு ஒன்றி அசைவு இன்றி நிற்றல் சமாதி எனப்படும். நிட்டை என்பதும் இதுவே. இந்நிலையில் ஆன்மா என்ற பொருள் கெட்டுவிடுவதும் இல்லை, தியானிக்கப்பட்ட பொருளாகவே ஆய்விடுவதும் இல்லை. ஆன்மாவும் தியானிக்கப்பட்ட பொருளும் 2 என பிரித்து அறியப்படாமலும் ஒன்று என்று கூறப்படாமலும் இருக்கின்ற அந்த நிலையே சமாதி நிலை எனப்படுகிறது. அதாவது ஆன்மாவும் தியானிக்கப்பட்ட சிவ பரம்பொருளும் 2 என பிரித்து அறியப்படாமலும் ஒன்றே என்று கூறப்படாமலும் இருக்கின்ற நிலையே சமாதி நிலை எனப்படுகின்றது. இதுவரை யோக உறுப்புக்கள் 8 பற்றி சிறு குறிப்பு தரப்பட்டது. இவற்றுள் பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்பனவே உண்மை பயன். இப்பயன்கள் வெறும் இடநாடி வலநாடி பயிற்சியினால் மட்டும் ஆவது அன்று. பிராணனை மூலக்கணலுடனும் பிரணவத்துடனும் ஆன்ம அறிவுடனும் கூட்டி சுழுமுனா நாடி வழியாக மேலேற்றும் வழியில் 6 ஆதார தலங்களை தரிசித்து வழிபட்டு சமாதி கூடி நின்று படிப்படியாக மேலேற்றி துவாதசாந்தம் பிரம்மரந்திரம் என்னும் இடங்களை அடைந்து அங்கு காட்சிப்படும் மூர்த்திகளை தரிசித்து வழிபட்டு ஒன்றி நிற்பதனால் விளைவது. இது மிக மிக அரிய ஒரு நெறி வழிமுறை. இவ்வாறன்றி சாத்திரங்களை கேட்டலினாலும் கற்றலினாலும் பதி பசு பாசம் என்னும் முப்பொருள் இயல்பினை உணர்ந்து பக்தி நெறியில் நின்று பக்குவம் அடைந்த பொழுது திருவருள் குரு வடிவில் வரும். அப்பொழுது உலகப் பொருள்களை விட்டு நீங்கி திருவருளை பற்றி நிற்பதற்கும் அத்திருவருளில் நம் அறிவு இச்சை செயல்கள் ஒடுங்கி நிற்பதற்கும் நம் அறிவில் சிவம் விளங்குவதற்கும் உரிய நெறியினை உணர்த்தும். அதாவது திருவருள் குரு வடிவில் வரும் அந்த திருவருள் நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்தி நம்மை சிவத்தில் சேர்க்கும். நாம் சிவானந்தத்தில் திளைத்திருக்கலாம். இது சற்று எளிய நெறி எனலாம். இவையெல்லாம் மெய்கண்ட நூல்களில் சொல்லப்பட்டுள்ளன. சிறப்பாக சிவஞான போதம் 8, 9, 10, 11 ஆகிய 4 சூத்திரங்களிலும் இவற்றின் விளக்கமாக பெறும் சிவஞான சித்தியார், சுபக்கம், சிவப்பிரகாசம் ஆகியவற்றில் உள்ள பகுதிகளிலும் காணலாம். இன்னும் சிறப்பாக திருவருட்பயன் என்னும் நூலில் உள்ள அருள் உருநிலை, அறியும் நெறி, உயிர் விளக்கம், 5 எழுத்து அருள்நிலை, அணைந்தோர் தன்மை என்னும் அதிகாரப் பொருள்களால் அறியலாம். இது சித்தாந்த சைவத்தில் நின்மல அவத்தை அல்லது சுத்த அவத்தை என கூறப்படும். இவற்றின் பயன் சிவபோகம் என கூறப்படும். இங்கனம் கூறப்படும் சிவயோக சிவபோகங்களே ஆன்மாவுக்கு இன்றியமையாதன. யோக அவத்தைகளும் இந்த நின்மல அவத்தை கைகூடுவதற்கு உதவி செய்யும். நாம் எந்த பொருளோடு கூடி நின்றாலும் அதற்கு யோகம் என்பதே பெயர். அவ்வாறே இந்திரன் முதலிய எந்த தெய்வத்தை தியானித்தாலும் அதற்கும் யோகம் என்றே பெயர். ஆனால் அவற்றால் பிறவித் துன்பம், அச்சம் ஆகியவை நீங்குதல் இல்லை. சிவத்தியான சிவயோகங்களே நமக்கு பிறப்பு இறப்புகளால் வரும் அச்சத்தை தீர்க்கும், பிறவா நெறியில் செலுத்தும், உண்மை இன்பமாகிய சிவ ஆனந்தத்தை தரும் என்பதை அறிந்து சிவநெறியில் நிற்றலே சிறந்ததாகும். திருச்சிற்றம்பலம்.